أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். فلما رجعوا إلى أبيهم قالوا يا أبانا منع منا الكيل فأرسل معنا أخانا نكتل وإنا له لحافظون. அவர்கள் தம் தந்தையிடம் திரும்பி வந்தபோது, எங்கள் தந்தையே, இனிமேல் நமக்கு தானியம் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே எங்களுடன் எங்கள் சகோதரரையும் அனுப்பி வையுங்கள். நாங்கள் தானியம் வாங்கி வருகின்றோம். மேலும் அவரை பாதுகாக்க நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று கூறினார்கள். قال هل آمنكم عليه إلا كما أمنتكم على أخيه من قبل فالله خير حافظا وهو أرحم الراحمين. அதற்கு யாக்கூப், இதற்கு முன் இவருடைய சகோதரர் யூசுப் விஷயத்தில் உங்களை நான் நம்பியது போன்று இவர் விஷயத்தில் இப்பொழுது உங்களை நான் நம்புவேனா? அல்லாஹுதான் மிகச்சிறந்த பாதுகாவலன், அவன் கருணையாளர்களிலேயே மிகவும் கருணையாளன் என்று பதில் கூறினார். وَلَمَّا فَتَحُوا مَتَاعَهُمْ وَجَدُوا بِضَاعَتَهُمْ رُدَّتْ إِلَيْهِمْ قَالُوا يَا أَبَانَا مَا نَبْغِي هَذِهِ بِضَاعَتُنَا رُدَّتْ إِلَيْنَا وَنَمِيرُ أَهْلَنَا وَنَحْفَظُ أَخَانَا وَنَزْدَادُ كَيْلَ بَعِيرٍ ذَلِكَ كَيْلٌ يَسِيرٌ. பின்னர் அவர்கள் தம் பொதிகளை அவிழ்த்தபோது அவர்களின் சரக்குகள் அவர்களிடமே திருப்பிக் கொடுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு, எங்கள் தந்தையே, இனி நமக்கு என்ன வேண்டும்? இதோ பாருங்கள், நம்முடைய சரக்குகள் நம்மிடமே திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் சென்று நமது குடும்பத்துக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கி வருவோம். மேலும் எங்கள் சகோதரரை பாதுகாத்துக் கொள்வோம். மேலும் ஓர் ஒட்டகச் சுமையளவு தானியத்தை அதிகமாக கொண்டு வருவோம். இந்த அளவு அதிக தானியம் எளிதில் கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். قال لن أرسله معكم حتى تؤتون موثقا من الله لتأتونني به إلا أن يحاط بكم فلما آتوه موثقهم قال الله على ما نقول وكيل. அதற்கு தந்தை கூறினார், நீங்கள் கண்டிப்பாக அவரை என்னிடம் திரும்ப அழைத்து வந்து விடுவீர்கள் என்று அல்லாஹுவின் பெயரால் எனக்கு உறுதிமொழி தராதவரை ஒருபோதும் அவரை நான் உங்களுடன் அனுப்ப மாட்டேன். ஆனால் ஏதேனும் ஆபத்து உங்களை சூழ்ந்து கொண்டாலே தவிர. அவர்கள் அவ்வாறு அவரிடம் உறுதிமொழி அளித்தபோது அவர் கூறினார், நாம் இவ்வாறு பேசிக்கொள்வதை அல்லாஹு கண்காணிப்பவனாக இருக்கின்றான். وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة وما أغني عنكم من الله من شيء إن الحكم إلا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون. பிறகு யாக்கோபு கூறினார், என்னுடைய மக்களே, எகிப்தின் தலைநகரினுள் நீங்கள் எல்லோரும் ஒரே வாயில் வழியாக நுழையாதீர்கள். மாறாக பல்வேறு வாயில்கள் வழியாக நுழையுங்கள். ஆயினும் அல்லாஹுவின் நாட்டத்திலிருந்து உங்களை என்னால் சிறிதும் காப்பாற்ற முடியாது. அதிகாரம் அல்லாஹுவுக்கே அன்றி வேறெவருக்கும் இல்லை. நான் அவனையே முழுமையாக சார்ந்திருக்கின்றேன். சார்ந்திருப்பவர்கள் அனைவரும் முழுமையாக அவனை சார்ந்திருக்கட்டும். وَلَمَّا دَخَلُوا مِنْ حَيْثُ أَمَرَهُمْ أَبُوهُمْ ما كان يغني عنهم من الله من شيء إلا حاجة في نفس يعقوب قضاها وإنه لذو علم لما علمناه ولكن أكثر الناس لا يعلمون.
ஆனால் நடந்தது இதுதான். அவர்கள் தம் தந்தை கட்டளையிட்டபடி நகரினுள் பல்வேறு வாயில்கள் வழியாக நுழைந்தபோது அவர்களின் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு மாறாக எவ்வித பலனையும் அவர்களுக்கு அளித்திடவில்லை. ஆனால் யாக்கூபின் மனதிற்குள் ஒரு சஞ்சலம் இருந்தது. அதனை நீக்குவதற்கு அவராக ஒரு முயற்சி செய்து கொண்டார். மேலும் அவருக்கு நாம் கற்றுத்தந்தவற்றை கொண்டு அவர் அறிவுடையவராகவே திகழ்ந்தார். ஆனால் மக்களில் பெரும்பாலோர் இந்த விஷயத்தின் யதார்த்தத்தை அறிந்து கொள்வதில்லை.